அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுயடத்தினுடைய தந்தை பிரகாசரமணிவர் பகவானை வணங்கி, அனைத்து ஜோதிட மேதைகளை வணங்கி ஒரு சிறு சோதிட குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தில், ஒரு பெண் ஜாதகத்தில் அந்த ஜாதகருக்கு நல்ல கணவன் அமைவாரா, அழகாக இருப்பாரா, அன்பாக இருப்பாரா, அவர் மீது பாசம் கொண்டு காதல் கொண்டு இருப்பாரா, நல்ல வேலைகள் செய்வாரா, வருமானங்கள் ஈட்டுவாரா என்பதை காண்பதற்கும், ஒரு ஆண் சாதகத்தில் ஒரு மனைவி அழகாக இருப்பாரா, அன்பாக இருப்பாரா, குடும்பத்தை அரவணைத்து செல்வாரா, நீண்ட காலம் இருவரும் ஒருவர் அனுசரித்து வாழ்வார்களா, சிறப்பான குடும்பம் அமையுமா, அந்த மனைவி வேலை செய்வாரா, இல்லை குடும்ப வேலைகளை மட்டும் செய்வாரா என்பதை பற்றி காண்பதற்கும், இருவருக்கும் நல்ல நண்பர்கள் அமைவார்களா, நல்ல தொழில் கூட்டாளிகள் அமைவார்களா, ஜாதகர் பொதுநல நோக்கோடு நல்ல மனப்பான்மையோடு நல்லதை செய்வாரா, இல்லை சுயநலத்தோடு தன் வாழ்வை மட்டும் பார்த்து கொண்டு தன் வாழ்க்கையை முடித்து விடுவாரா என்பதையெல்லாம் பார்ப்பதற்கு சாதகத்தில் இடம் இருக்கிறது. அதற்குத்தான் லக்னத்திற்கு 7ஆம் வீடான கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு வீடு இருக்கின்றது. லக்னத்திற்கு 7ஆம் வீடு நன்றாக இருக்க வேண்டும். லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் எந்த கிரகம் இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். பொதுவாக கலஸ்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானை பார்க்க வேண்டும். மேலும் லக்னத்திற்கு 7ஆம் வீட்டை யார் பார்க்கின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும். லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் எந்த வீட்டை பார்க்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். மேலும் லக்னத்திற்கு 7ஆம் வீட்டின் அதிபதி எந்த இடத்தில், லக்னத்திற்கு எந்த பாவகத்தில் இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். அவர் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். அவரை எந்தெந்த கிரகங்கள் பார்க்கின்றன என்பதை பார்க்க வேண்டும். மேலும் அந்த லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி எந்த வீட்டில் இருந்து எந்தெந்த வீடுகளை பார்க்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். இவற்றையெல்லாம் ஆய்வு செய்து அதன் பின்புதான் தெளிவான பலனை நாம் எடுக்க வேண்டும். அதனால் கலஸ்திரஸ்தானம் என்பது மிக மிக முக்கியம். ஜாதகர்களின் வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்வு வாழ அந்த ஸ்தானம் அவசியம் தேவை. அதே நேரம் ஜாதகர் திருமணத்திற்கு பின்பு வாழ்வில் முன்னேறுவானா என்பதையும் தெரிந்து கொள்வது கலஸ்திரஸ்தானம் அவசியம். அதனால் இப்போது நாம் லக்னத்திற்கு 7ஆம் வீடான கலஸ்திரஸ்தானத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.